ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு டிஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு சட்னி அரைக்க வேண்டிய தேவை கிடையாது. இட்லி, தோசை, ஸ்பெஷலாக சப்பாத்திக்கு செம்மையான அல்டிமேட்டான ஒரு தொக்கு தாங்க இது. ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்து நல்லா கழுவி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தொக்கு பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்து இதை நல்லா ஒரு பாதி இதை 4 பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும் இந்த தொக்குக்கு. இது ரொம்ப ரிஸ்க்கான தொக்குலாம் கிடையாதுங்க. ரொம்ப கம்மியான பொருளை வச்சு நம்ம சடனாக இந்த தக்காளி மட்டும் வச்சுக்கோங்க. இது இருந்தாலே போதும், நம்ம டக்குன்னு அந்த தொக்கை செஞ்சு முடிச்சிடலாங்க. அவ்வளோ ஈஸியான ரொம்ப ரொம்ப சிம்பிளான தக்காளி தொக்கு தாங்க. நான் இதை 2 பார்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ எடுத்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நைஸாக, அதாவது 1 பாதியமாக அரைச்சிக்கோங்க. இது அரைக்கும் போது 1 பாதியமானா 3/4 அரைச்சிருக்கணும். 1/4 கொஞ்சம் திப்பியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கரெக்டாக வரும். மிளகாத்தூள் காஷ்மீர் ஜில்லியும் நார்மல் மிளகாத்தூளையும் கலந்து வச்சுருக்கேன். அப்போ நம்ம டப்பாவில் போட்டே நான் அப்படி தான் வச்சுருக்கேன். அதனால நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பார்ட்டில் எல்லாமே சேர்த்து அரைச்சேன். இன்னொரு பார்ட்டில் வெறும் தக்காளி மட்டும் நைஸாக அரைச்சிட்டேன். அது ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா 2ம் கலக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. நல்ல தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு வாரம் 10 நாள் வச்சு சாப்பிட்லாம். எங்கேயாவது ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். சப்பாத்தி, இட்லி 2க்குமே சரியான காம்பினேஷனுங்க இது. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நம்ம அந்த பெருங்காயத்தூள் இதில் சேர்க்கணும். இதோட அந்த வாசனை தான் இந்த தக்காளி தொக்குக்கே ஃப்ளேவரை கொடுக்குங்க. நல்லா அரைச்சி பாருங்கள். இப்போ 2மே சேர்த்துட்டேன் நான். அந்த தக்காளி கலர்லேயே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நம்ம பொடி சேர்த்து அரைச்சதுக்கும் பொடி சேர்க்காமல் அரைச்சதுக்கான வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் மேலே நிற்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கணும். நான் ஒரு பாதியில் உப்பு சேர்க்காமல் அரைச்சேன் இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக நம்ம உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. நான் நிறையாவே போட்டுக்கோங்க மிளகாத்தூள். ஏன்னா அது நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அந்த தக்காளி டேஸ்ட்டுக்கும் இந்த காரம், உப்பு நல்லா தூக்கலாக இருந்தால் தான் நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க. இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டு, ஆனால் நேரம் அதிகம் தாங்க ஆகும். சிம்மில் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டு வேலையை பார்க்கலாம். நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா அது பாட்டுக்கு ரெடி ஆகும். அப்பப்போ லைட்டாக ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு கிளறி விட்டிங்கன்னா தக்காளி தொக்கு ரெடிங்க. நான் அரைச்சி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த வானொலி ஃபுல்லாகவே இருந்தது. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா சுண்டி அழகாக வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா அருமையான தக்காளி தொக்கு ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார்